கடவுளை அதிகமாக நம்புற ஆளா? அப்போ இந்த ஸ்டோரி உங்களுக்காக தான். இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். அந்த காட்டில் ஒரு குருவும் சிஷ்யனும் யானை மேலே பயணம் செஞ்சுட்டே இருந்தாங்க. அவங்களுக்கு ரொம்ப களைப்பாக இருந்ததுனால ஒரு மரத்துக்கு அடியில் நம்ம படுப்போம் அப்படின்னு சொல்லி முடிவு எடுக்கிறாங்க. அப்போ சிஷ்யனுக்கு வந்து ரொம்ப டயர்டாக இருந்ததுனால தூங்குறதுக்கு முன்னாடி அந்த யானையை கட்டி போடாமல் கடவுளே நீங்கள் இந்த யானையை பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் மேலே பாரத்தை போட்டுட்டு இவன் படுக்க ஆரம்பிச்சிடலாம். மறுநாள் காலையில் அந்த குரு வந்து பார்க்கும்போது அந்த இடத்துல அந்த யானையை இல்லை. அந்த யானை எங்கே போச்சு அப்படின்னு சொல்லி அந்த குரு வந்து அந்த சிஷ்யனை பார்த்து ரொம்பவும் கத்த ஆரம்பிக்கிறாரு. அதுக்கு அந்த சிஷ்யன், நீங்கள் திட்டுறதா இருந்தால் என்ன திட்டக்கூடாது, கடவுளை தான் திட்டணும், நீங்கள் தானே சொன்னீங்க கடவுளை முழுசாக நம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கடவுளை பார்த்துக்க சொல்லி நான் தூங்கிட்டேன். அப்படி சொன்னோடனே குரு சிம்பிளாக சொன்னது என்னன்னு தெரியுமா? உன்னோட கடமையை செய்ய வேண்டியது உன்னோட பொறுப்பு, அந்த கடமைக்கு உதவ வேண்டியது கடவுளோட பொறுப்பு, அந்த யானையை கட்டி போடுறது உன்னோட கடமை, நீ கரெக்டாக செய்யாமல் கடவுள் மேலே நீ பழிய போடாத அப்படின்னு சொல்லி அந்த குரு சொல்றாரு. இப்படி தாங்க நம்ம வாழ்க்கையில் 100% நம்ம கடமையை செய்யாமல் எல்லாமே கடவுள் பார்த்துப்பாரு, எல்லாமே கடவுள் செய்வார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இருக்கிறோம். நம்ம எந்த ஒரு விஷயத்துக்கும் முழு முயற்சி எடுக்காம இருந்தா நம்ம கூட இருக்கிறவங்க மட்டும் இல்லை, அந்த கடவுள் கூட நமக்கு உதவி செய்ய மாட்டாரு. ஸோ முயற்சி பண்ணிட்டு கடவுள்கிட்ட வேண்டுங்க, அவர் கண்டிப்பாக பண்ணுவார். ஸோ தெரியாத உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க.